மூன்றாவது வினா, தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யும் இயந்திரம் ஒன்று ஒரு மணித்தியாலத்தில் எக்ஸ் கிலோகிராம் கொப்பரையை பயன்படுத்தி தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்கிறது. ஒரு மணித்தியாலத்தில் எக்ஸ் கிலோகிராம். தேங்காய் எண்ணெய் உற்பத்தியில் 1 கிலோகிராம் கொப்பரையிலிருந்து ரூபா எக்ஸின் கீழ் 5 சக 2.6 லாபம் பெறலாம். உற்பத்தியாளன் ஒரு மணித்தியாலத்தில் தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்து ரூபா 90 லாபம் பெறுகின்றான் எனின், மேற்குறித்த தரவுகளிலிருந்து ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி சமன் 0 எனும் வடிவிலான ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்கி அதனை தீர்ப்பதன் மூலம் உற்பத்தியாளன் ஒரு மணித்தியாலத்தில் பயன்படுத்திய கொப்பரை கிலோகிராம்களின் எண்ணிக்கையை கிட்டிய முதல் தசமதானத்துக்கு கணித்து நாளொன்றிற்கு 8 மணித்தியாலங்கள் வீதம் 25 நாட்களுக்கு வேலை செய்யும் உற்பத்தியாளன் மாதமொன்றில் பெறும் லாபத்தை கணிக்க வேணும். கவனிங்க, அப்ப ஒரு மணித்தியாலத்துல எக்ஸ் கிலோகிராம் ஒரு கிலோகிராம் கொப்பரையிலிருந்து பெறக்கூடிய லாபம் எக்ஸின் கீழ் 5 சக 2.6. ஒரு மணித்தியாலத்துல எக்ஸ் கிலோகிராம், 1 கிலோகிராம்ல இருந்து இவ்வளவு லாபம் என்று வந்து சொன்னா 1 கிலோகிராம்ல இருந்து கிடைக்கிற லாபத்தை ஒரு மணித்தியாலத்துல பயன்படுத்துற கொப்பரையின் திணிவால பெருக்கினம் என்றால் கிடைக்கிற ஒரு மணித்தியாலத்துல கிடைக்கிற லாபம் வரும். அது 90 ரூபாய். அடைப்பு நீக்கினால் எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 5 சக 2.6 எக்ஸ் சமன் 90. எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 5 சக 2.6 எக்ஸ் சக 90 இங்கால வந்தா சய 90 சமன் 0. 5ஆல பெருக்கினால் எக்ஸ் வர்க்கம் சக 5 6 30 0 எழுதி 3 மிச்சம் 2 10 3 13 எக்ஸ் சய 95 45 450 சமன் 0. அப்ப இந்த சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சக 13 எக்ஸ் 450 சமன் 0 என்று சொல்லி வருகிறது. இது ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி சமன் சைபர் வடிவத்துல எடுத்து சொல்லி இருக்கு. அப்ப நீங்க விரும்பினா இத இன்னும் திருத்தமாக எழுத வேணும் என்றால் எக்ஸ் வர்க்கம் சக 13 எக்ஸ் சக சய 450 சொல்லி எழுதலாம். ஏன் சக சி இருக்கிறபடியால. இப்ப இங்க ஏ எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1, பி எக்ஸின் குணகம் 13, சி மாறிலியின் பெருமானம் வரை 450. இனி இருபடி சமன்பாட்டின் தீர்வுக்கான சூத்திரம் எக்ஸ் சமன் சய பி சக அல்லது சய வர்க்க மூலம் பி வர்க்கம் சய 4 ஏசியின் கீழ் 2 ஏ. அந்த கோவையில் இந்த பெருமானங்களை பிரதியிட்டால் மறை 13 சக அல்லது சய வர்க்கம் மூலம் 13 வர்க்கம் சய 4 ஏ உண்டு சி மறை 450 முழுவதின் கீழ் 2 ஏ உண்டபடியால 2 தர உண்டு. சய 13 சக அல்லது சய வர்க்க மூலம் 13 வர்க்கம் 169 மறை தர மறை நீர் 450 தர 4 1800 அதன் கீழ் 2 மறை 13 சக அல்லது சய வர்க்க மூலம் 1800 சக 169 1969 முழுவதின் கீழ் 2 சய 13 சக அல்லது சய வினாவில் ஒரு தரவு தரப்பட்டிருக்குது. வர்க்க மூலம் 1969 என்ற பெருமானத்தை 44.37 என்று கொள்ளட்டாம். 44.37 என்று சொல்லி கொள்ளட்டாம். எங்களுக்கு தெரியும் எக்ஸ் என்றது வந்து ஒரு மணித்தியாலத்துல பயன்படுத்துற கொப்ராவின் திணிவு. அது ஒருபோதும் மறையாக வர முடியாது.
எக்ஸ் ஒரு இல்லை எக்ஸ் எப்பவும் நேர். ஆகவே எக்ஸ் சமன் செய்ய 13 சக 44.37. ஏன் மறை 44.37 எடுத்தா எக்ஸ் இந்த பெருமானம் மறையா போயிடும். இதை சுருக்கினம் என்றால் மறை 13 சக 44.37. 44.37 13 போனா 31.37. 31.37. அதன் கீழ் 2 ஈரொண்டு 2 ஒன்று மிகுதி 11க்கும் 2 10 13க்கும் 6 12 17க்கும் 2 16 10க்கும் 2 10. ஆனால் இங்க கேட்கப்பட்டது கொப்பரை கிலோகிராம்களின் எண்ணிக்கையை கிட்டிய முதல் தசமதானத்திற்கு கணித்து. ஆகவே இந்த கிட்டிய முதல் தசமதானத்திற்கு கணித்தால் 15.7 என்று சொல்லி வரும். ஏன் 6 8 8 இருக்கிறபடியால் இது 7. ஆகவே 15.7 கிலோகிராம் கொப்பரை ஒரு மணித்தியாலத்துக்கு பாவிக்கப்படுது. நாளொன்றுக்கு 8 மணித்தியாலங்கள் வீதம் 25 நாட்களுக்கு வேலை செய்யும் உற்பத்தியாளன் மாதம் ஒன்றில் பெறும் லாபத்தை கணிக்க. ஒரு மணித்தியாலத்தில் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்து பெறக்கூடிய லாபம் 90 ரூபாய். ஒரு மணித்தியாலத்துல ஒரு நாள்ல 8 மணித்தியாலம் 25 நாள். ஆகவே எங்களுக்கு ஒரு மணித்தியாலத்துல பெறக்கூடிய லாபம் 90 ரூபாய 8ஆல பெருக்கினால் ஒரு நாள்ல கிடைக்கிற லாபம் வரும் 25 நாட்கள் என்றபடியால் ஒரு மாதத்துல பெறக்கூடிய வருமானத்திற்கு 25ஆல பெருக்க வேணும். 28,200 விதைச்சிருக்கினால் 18,000 ரூபாய். 18,000 ரூபாய். இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. இந்த 15.7 என்றது அன்னளவு பெருமானம். சில பேர் என்ன செய்யக்கூடும் என்று வந்து சொன்னா இந்த 15.7 என்ற பெருமானத்தை எக்ஸுக்கு பதிலாக பிரதியிட்டு ஒரு கிலோகிராம் கொப்பரையிலிருந்து கிடைக்கிற லாபத்தை கண்டு மொத்த ஒரு மாதத்துல பயன்படுத்துற கொப்பரை இந்த திணிவையும் கண்டு அது வந்து எக்ஸுக்கு பதிலாக பிரதியிட்டு செய்வீங்க. ஆனா இந்த 15.7 என்றது வந்து அன்னளவு பெருமானம். அப்படி நீங்க பிரதியிட்டு செய்யறன்னு வந்து சொன்னால் சரியானபடி எடுக்கணும்னா இந்த பெருமானத்தை பிரதியிட வேண்டி வரும். ஆனால் அந்த பெருமானம் பிரதியிடுவது வந்து சிறுக்க கஷ்டம். ஆகவே இந்த முறையான ஒரு மணித்தியாலத்தில் கிடைக்கிற வருமானம் தந்திருக்குது 90 ரூபாய். ஒரு நாள்ல 8 மணித்தியாலம் என்றபடியால் 8ஆல பெருக்குவோம். ஒரு மாதத்துல 25 நாள் என்றபடியால் 25 நாள் பணிபுரியறபடியால் 25ஆல பெருக்குவோம். சிறுக்கு நீங்கள் என்றா 18,000 ரூபாய். அவ்வளவுதான் இந்த வினா சம்பந்தமாக செய்ய வேண்டிய விஷயம்.